ஒரு தந்தை ஒரு மகனை எப்பொழுதும் எதிரியாய் பார்க்க முடியாது. ஒரு மகன் பெற்ற தந்தையை எப்பொழுதும் ஒரு எதிரியாக நினைக்க முடியாது. ஏன்னா பெத்தனையை தான் கடவுள் இல்லையா? தந்தை வரட்டும், தந்தை காலில் விழுந்தாவது மன்றாடி கேட்டு நான் தான் உன் மகனை நிரூபித்து விடுவோம். இதோ உலக 55 தேசம் சுற்றி பார்த்தோம். கடைசியாக இருப்பது இந்த மணிப்பூர் தேசம். மணிப்பூர் தேசத்திலே நம்ம புறவை முன்னே அனுப்பினோம் அல்லவா? அனுப்பிய புறவை இன்னும் காணவில்லை. என்னானதான் ஏதானதே தெரியவில்லை. சென்று பார்ப்போம். தப்பு டப்பு நிறுத்தி போடணும், டைம் இல்ல. புறவையே, புறவையே, என்னானது? ஏன் இப்படி அமர்ந்து கொண்டாய்? உலக 56 தேசத்திலே 55 தேசத்தில் யாருமே புறவையை கட்டவில்லை. இந்த மணிப்பூர் தேசத்திலே ஜவனராஜ புறவையை கட்டி வைத்தவன் சண்டாளன். ஜவன் என்று தெரியவில்லையே. என் தந்தை வந்து விட்டால் போல் தெரிகிறது. தந்தை அப்பா அதிசயம். என் தந்தை வருவார், என்னை கட்டி தழுவி முத்தமிடுவார், அன்பு மலையை பொழிவார். அந்த மலையிலே நினைலாம் என்று எதிர்பார்த்திருந்தேன். இவர் மிகவும் கோபம் கொண்டவராய் புறவையை கட்டி வைத்தவன் பாடா போடா என்ற நிந்தித்து அவச்சொல் வேண்டாம். வணக்கம் தனக்கழகு. தங்களின் பெயர் என்ன? சரியான சந்திரகுலம் கோடு தவறாத குருகுலத்தில் பிறந்த இருவருக்கு மூற்றவன், இருவருக்கு இளையவன், ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன். உண்மையாக சத்தியமாக அப்ப நீதான் என் தந்தை. உனக்காக நான் இந்த 5 வருடமாய் காத்திருக்கிறேன். இந்த பப்ரவாகுனன் தந்தையா? உண்மைதானப்பா. நீ யாரா? தாயும் பிள்ளையும் தனிமையாகிறோம், தங்களுக்காக தவித்திருக்கிறோம். பாருங்கள், நம் நாடுக்கு செல்வோம். அதுக்கெல்லாம் வாய அரண்மனை நாயே. ஏண்டா ரோட்ல வரவங்களும் போறவங்களும் பார்த்தா அப்பா அப்பான்னு இருக்கிற அப்பா? வருவோரை போவோரை நான் பார்த்தா தந்தை என்று அழைக்கவில்லை. அர்ஜுனன் ஆகிய உங்களை பார்த்துதான் அப்பா என்று அழைத்தேன். நீ எப்படியா எனக்கு மகனாக முடியும்? நீ எனக்கு மகனே கிடையாதுடா. அப்படியா அப்பா? பப்ரவாகுனன் உங்களுக்கு மகன் இல்லையா? உண்மைதான். என்ன தாசியின் பிள்ளையை, தேசையின் பிள்ளையை, தேவடைய மத்த பையனை அர்ஜுனா, என்னுடைய பெயர் சொல்வதற்கு உனக்கு அவ்வளவு தைரியமா? பிள்ளை, வேசின் பிள்ளை, விபச்சாரியின் பிள்ளை என்று அவருத்தாய். நீ தாசியின் மகனடா. மூடாவாய மூதியவன் நாயே, அதகடவாய அரண்மனை நாயே, மண்ட கொலிப்பெரியவனே. என்னடா சண்டாளா, சதிகாரா, சதிகாரன் பெற்ற பலிகாரா? என் தாய் பத்தினி சித்தனி உத்தமையை பார்த்தா தாசி என்றாய். உன்னை என்ன செய்கிறேன் பார். உன் தாய் உன்னை உங்க அப்பாவுக்கு வைக்கல, கண்டவனுக்கு அதே விட்டு. அதனாலதான் ரோட்ல போற வேற முண்டை வேற ஆகிவிடும். ஆனால் ஒன்று,
சரியான சந்தர்ப்பத்திலே பிறந்தவன் தானே நீ? அப்படி என்றால் இங்கே நில்லு. என் தாயை சந்தித்து வருகிறேன். அதுவரை பொறுமைக்காரு. பொடி பையனே. நந்தவன சென்றாயா, நறுமணியில கொண்டு வந்தாயா? என்னப்பா நேர்ந்தது? அம்மா, ஒன்றும் இல்லாம எனக்கு வாடாத திரும்பவும் வாடி இருக்குது, தோறாத திரும்பவும் சோர்ந்து இருக்குது. என்னப்பா நேர்ந்தது? நந்தவனம் சென்றேன். ஒரு நாள் பூசை பாக்கி இருக்கிறது என்று இந்த ஒரு நாள் பூசைக்காக தந்தை பூசைக்காக மலர்க்க போனேன். நந்தவனத்திலே 5 வண்ணத்தில் அழகான ஒரு குதிரை இருந்தது. குதிரையை பிடித்தேன். அதன் மீது ஏறி சவாரி செய்தேன். புறவி நெத்திலே பட்டயம் எழுதியிருந்தது. ராஜராஜசிறி ராஜகணமுருந்திய டெல்லி அஸ்தாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஐவர் பஞ்ச பாண்டவரில் மூத்தவனாகிய தார்பூல் வேந்தன் தர்மராஜன் எழுதுவது என்னவென்றால், அதாவது பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரத போர் நடந்து பாரத போர்க்களத்திலே பாண்டவர் வென்றிருக்கிறோம், கௌரவர் மாண்டிருக்கிறாங்க. நாங்க ஜெயித்தது தர்மம் என்று எண்ணினால் இந்த குதிரை 55 நாட்டுக்கு வரும். குதிரையை பார்த்த உடனே பாண்டவருக்கு நண்பர்கள் அப்படி என்று எண்ணினால் குதிரைக்கு பொன்பொருள் தீபம் கொடுத்து கல்பூர தீபம் கொடுத்து குதிரையை வழி அனுப்பி வைக்கலாம். இல்ல நாங்க பாண்டவர்கள் கௌரவருக்கும் சண்டை நடந்து அந்த போர்க்களத்திலே அதர்மத்தின் வழியாய் பாண்டவர் வென்று இந்த நாட்டை பெற்று இருந்தது என்று எண்ணினால் அந்த குதிரையை பார்த்த உடனே பிடித்து கட்டலாம். குதிரையை பிடித்து கட்டினால் பாண்டவருக்கு எதிரி பகைவன் என்று அர்த்தம். அவருடன் பாண்டவர் போரிட நேரும். இப்படிக்கு தார்போல் வேந்தன் தர்மராஜன் அப்படி என்று பட்டை இருந்தது. பட்டயத்தை படித்தேன். ஆனா புறவை பிடித்து கட்டலாம் என்று மனம் வரல. புறவியின் பின்னால் முதுகிலே ஒரு பட்டயம். அதில் என்ன இருந்தது? புறவியின் பின்னால் வருவது அர்ஜுனன் முன்னே வருகிறார், ஆயன் பின்னே வருகிறார் என்று. நீ அர்ஜுனன் எங்க அப்பன் பேருன்னு சொன்னல, அர்ஜுனனா எங்க அப்பன் தான் சொல்லிருக்கிறியா இல்லையா? 5 வயது இந்த 5 வருடமா அப்பன் பேரு அர்ஜுனன். அர்ஜுனன் எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தே அல்லவா? அர்ஜுனன் வராங்கன்னா குதிரையை கட்டாத இருப்பேன் நானு. அப்படியா? தந்தைக்காக உன்னுடைய தந்தையாரை காண வேண்டும் என்று சொல்லி அந்த பிறவியை பிடித்து கட்டினாயா? பிடித்து கட்டினேன். யாரும் ஒருவன் அர்ஜுனன் என்று வந்தான். அவன் பாதத்தில் விழுந்து தந்தை பூசைக்காக எடுத்து மலரலாம் அவனுக்கு போட்டு பாதத்திலே விழுந்து மன்றாடி கும்பிட்டு, அம்மா என்னை எட்டி உதைத்து தடத்துல போறீங்கள பார்த்து தந்தையே தந்தை என்று அழைக்கிறாயே, நீ யாரடா அப்படின்னு என்னை 1000 முறை நிந்தித்து பேசியிருந்தா கூட பொறுத்திருப்பேன். சரி, உன்னை என்ன சொன்னா தெரியுமா? என்ன வார்த்தை? அம்மா அம்மா உன்னை தாயே என்று சொன்னான். அம்மா என்ன வார்த்தை சொன்னான்? தாயே வழியில போறீங்களா பார்த்து தந்தையை அப்பா என்று அழைக்கிறாயே, நீ தாசியின் பிள்ளை, ஏசியின் பிள்ளை, உபச்சாரியின் பிள்ளை, தேவடியா பிள்ளை என்றான். மகனே, இது அனைத்து கேட்டு நீ சும்மா வந்த தாசி என்று பிள்ளை என்று சொல்ல தலையை வெட்டி எறிய வேண்டாமா? ஏசி என்று பிள்ளை என்று அப்படியே வெட்டி எறிய வேண்டும். இதோ என்ன கண்டாரோட பிள்ளை என்று சொன்னேன், அவனுடைய கண்டன் சொன்னமாக வெட்டி எறியாம இங்க வந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை வெட்டி வைக்க வேண்டாம். அப்படியா? தாசின்னு சொன்னவன தலையை எடுக்க வேண்டும், ஏசின்னு சொன்னவன வெட்டி எறியப்பா. அப்படியா? ஆகட்டும் கூட தாசியோட தலையை வெட்டி எறிய வேண்டும். ஆகட்டும், போய் வந்து ஆகட்டும். சந்திரகுலத்தில் பிறந்தவன் தான். ஒத்துக்கிறேன் இல்லன்னு சொல்ல, எனக்காக இங்கே இருந்தியே மீண்டும் தாசியின் பிள்ளை நான் சொல்றேன். தாசியின் பிள்ளை, பேசியின் பிள்ளை, விபச்சாரியின் மகன். என்னடா நல்ல கரையம் அம்மா தத்தி மாறியாயே, தத்தி மாறியாயே, ஓடி வரும் பூங்கா தத்தி மாறியாயே.
என்னடங்க விளையாட்டு காட்டி பூச்சாண்டி ஆடுறான் ஓடுறான்னு வெடிக்கணும். எங்க அப்பனா இருந்தா என் தாய் பத்தினி சித்தனி உத்தனியை பார்த்து தாசி வேசி விபச்சாரி கண்டோரம் எனக்கு நீ என்ன தலைமையில கல்ல போட்டு கொண்டு விட்டுனா இன்னைக்கு இளம்பலிக்கு அந்த அதாவது பெரிச்சாலி நத்தம் இன்னைக்கும் பெரிச்சாலி நத்தங்கிற ஊர்ல பொன்னர் சங்கர் படுகளத்துல எப்படி தென்னனம் பெரிய நாடகத்துல படுகளம் கடைசி கடை வச்சுக்கிறாங்க. உனக்கு கொண்டு விட்டுனா ஆற சாம்பு காட்டி போறது அம்மா மகனே உன்னை தாசின்னு சொன்னவனை தலையை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வேசின்னு சொன்னவனை கண்ட தொண்டமா வெட்டிட்டு வந்திருக்கிறேன். அவனை கொண்டு விட்டமா கொண்டு விட்டேன். இப்பொழுதுதான் என்னுடைய மகன் சொல்லமா சொல். இருந்தாலும் அந்த வெட்டி எழுதி விட்டா என்னுடைய வார்த்தை கேட்டு தாசி என்னுடைய தலை வெட்டி விட்டேன். வேசியில் வெட்டி எழுதி விட்டா அப்பேற்பட்ட சண்டாளி பாவிய அவன் யாருன்னு நான் பாக்கணும். அந்த சண்டாளி பாவியை நான் கூட்டி போய் காட்டுறவா பாருமா பார். இந்த சதிகாரம் தான் உன்னை தாசி வேசி விபச்சாரி என்னவை. அப்படியா? ஆமா. இப்பேற்பட்ட இவனா என்ன தாசி வேசி என்ன சண்டாளி என்ன வந்து தாசி வேசி நானும் பக்கத்துல தான் அந்த பேசணும். ஐயோ ஐயோ மகனே இந்த அதிகார வேலையில எத்த அப்படியே சொந்த மகனை வெட்டி கொண்டிருக்கிறான். தாயார் அழுகுறது காணுங்க. இந்த சமயத்துல காணிக்கை 5-10 இந்த அர்ஜுன மகாராஜனுடைய பாத்துல போட்டு தொட்டு கும்பிடுங்க சாமி. அதாவது நம்ம குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். உங்க குடும்பத்துல ஒரு கஷ்டம்னா உதவி செய்ய மாட்டீங்களா? அது போல 5-10 தர்மம் பண்ணுங்க சாமி. பணம் போட்டா பாவம் தொலையும், காசு போட்டா கர்மம் தொலையும். அதனால அதாவது அர்ஜுனங்கிறவன் சாதாரணப்பட்டவர்ல. இந்த அர்ஜுன மகாராஜன் போன யுகத்துல ராமருக்கு தம்பி லட்சுமணனா பிறந்தவரு. அது மட்டுமல்ல அர்ஜுனன் பேர சொன்னா பேயற இடி கூட பேயற மலை இடிக்கிற இடி கூட நிக்குமா. அர்ஜுனா அர்ஜுனான்னு கத்துவாங்க பாரு, மலை பேய்க்கல. அர்ஜுனான்னு பேர சொன்னா அது 1000 காலத்துக்கு அப்பால் தான் போய் இடியே இறங்குமா அப்படின்னு நீதி நேர்மை இருக்குது. போவாண்டா காசிக்கிறீங்களும் போடுங்க, எல்லாத்தையும் வந்து காலை தொட்டு கும்பிடுங்க பாரு. இப்ப நம்ம தாய்மார்கள் பாருங்க தோடு மூக்குத்தி காலி செய்யறத கூட கழட்டி போடுங்க. ஐயோ சாமி பண்ணா ஐயோ நீ சகவா
பொழப்பே. இந்த பட்ட மர பட்டு போன சண்டாளி மயிலி போய் ஆயா பாருங்க ஆயா குட்ட குட்ட படம் பார்த்து எனக்கு உயிரடைக்கு பார்த்து சாமி பண்ணா நாதா குட்ட மரப்பட்டு போனா என்னை கொண்டு வந்த ராஜனே ஐயோ பண்ணா நாதா போய் எங்கடையோ ஐயோ நாதா மகனே உனக்கு என்ன மதிகட்டு விட்டதா தாயே? ஐயோ சாமி இருங்க. ஒட்டினதுனா அதாவது அர்ஜுன மகாராஜன் இப்ப பலியா இருக்கிறாருங்க. அர்ஜுன மகாராஜன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வரணும். அப்பதான் நீங்களும் போகணும். இப்ப வந்து ஒரு பாவம். இந்த பாவத்துல நீங்களும் கையாண்டாதீங்க. பாவத்தை அதாவது புண்ணியம் தேடிட்டு போகணும். இது ஒரு பாவமாயி போச்சு. தாயே மகனே உனக்கு என்ன மதிகட்டு விட்டதா என்ன? உன்னை தாசி வேசி விபச்சாரி என்று சொன்ன சண்டாளன் சதிகாரனை பார்த்து ஏமா ஒப்பரி வச்சிட்டு இருக்கிறது நாயமா? பாருங்க எங்க அம்மா இப்படி பண்றாங்க. மகனே பப்பர வாகனா என்ன தாசி வேசி என்று சொன்னவன தலை வெட்டி வா என்று உரைத்தேன் அல்லவா? ஐயோ மகனே அம்மா நீ தலை வெட்டது யாரும் இல்லையாடா? யாருமா? இவன்தாண்டா உன்னுடைய தந்தையா? அப்படா ஐயோ படித்து விட்டேன். தந்தையை கொன்ற பிள்ளை தரித்திர பிள்ளை. எங்க அப்பனை கொன்ன பாவி நான் அரும்பாவி. தந்தையவே கொன்று விட்டேனே சதிகாரன். மகனே இனிமேல் ஒரு காலம் இந்த பூவுலகில் நம்ம வாழ வேண்டாம். எப்பொழுது நீ தந்தையாரை கொன்று விட்டியா இனிமேல் இந்த பூவுலகில் நம்ம வாழ இரு. என் பிறந்தும் செத்து போயிடான்னு நான் அழுவுறேன். என் புருஷனுக்காக நீ யார் வந்த செத்து போயிட்டு என் பிறந்தலே தெரியும். யாராய வந்தாடு ஒரு தேவை தேவடியா
அக்கா, சரிடா. இவருக்கு நானும் நீ ஏன் நானும் கேக்குறா? மனைவி அக்கா. அம்மா உன்னுடைய தாயே தங்கை அக்கா. யார் அம்மா? தாங்கள் யாரும்மா? முதலில் தாங்கள் பெயர் என்ன தாயே? என்னுடைய பெயரும் அழகு சுபத்திரை. அம்மா அவருக்கு நான் பொண்டாட்டி. என் தந்தைக்கு மனைவியா? யார் ஏம்மா? வந்தாங்க? அம்மா, அப்பா உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கேட்டுக்க. அப்படியா? அப்பவாய் மத்த கொண்டு வா. அடடே அப்பா, அடடே சாமி. அடடே, அடடே அப்பா, அடடே சாமி. அடிக்கிறாளே, என்ன அது அதோட நம்ம மௌடுமா நிக்க மகுடு நிக்கிறது மௌடுனா நான் மௌடு பாத்தியா நான் விக்கல தோல. அர்ஜுன் ஆள் பண்ணி மாட்டிக்கிட்டு போத்துரு என்னால சக்கரத்தி, என்னால சக்கரத்தி, அது உரிமை சக்கரத்தி. என்ன ஆடுற? எனக்கு பொறுத்தது, எனக்கு பொறுத்தது, எனக்கு உரிமை இருக்குது. என்னடி ஆடுற? தெரியுமா? ஐயோ, ஆயா. பையன் அடிக்காதே. நாசமா போய் பையன் அடிக்காத நம்ம பையல. நான் என்ன பண்றேன் அம்மா, அம்பாரிசி அம்பாரிசி. பெத்தராள் தானே உன்னை முகுரு தானே நான் மூத்துக்காத நான் மொயினுக்கு எண்ணிராள் மும்முத்துறேன் சரி ரோ எனக்கு చెప్పమ్మా. தேவடியா திராமாடா ஏமா ஏய் தேவடியா வாடி அம்மா, பெரிய தாயே சற்று பொறுங்க. இருங்கம்மா, ஏமா என்ன அடிக்கிறீங்க? ஏய் என் பிரச்சனை எதுக்கு சொன்னேன் அம்மா, நானா கொல்லல, எங்க அம்மா தான் கொல்ல சொன்னா. பையன் பாரு, பையன் பெரிய தாயே சற்று பொறுங்க, சற்று பொறுங்க. நீங்க ரெண்டு பேரும் அடிபட்டு சாவாதீங்க. என் தந்தையை கொன்ன பாவி தரித்திரப்பல்ல நானு. எங்க அப்பனை கொன்ன பாவி அரும்பாவி. எந்த கத்தியால என் தந்தையை வெட்டி மடித்தேனே அதே கத்தியால் நானும் தற்கொலை செய்து மடிந்து விடுகிறேன். இனிமேல் என் தந்தையை போய்விட்டார். என் தந்தைக்காக நான் 5 ஆண்டு காலமாக எதிர்பார்த்திருந்தேன். என் தந்தையை கொண்டு விட்டு நான் மட்டும் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? இதோ மடித்தான், மடித்தானே. வந்த மாயவா, உத்தமா, நாராயணா, கோபாலா, கோவிந்தா, மதுசூதனா. என் தந்தை அர்ஜுன மகாராஜனை நானே கொன்று விட்டேன். மாமா, கொன்று விட்டேன். உங்க அப்பனே மடித்து விட்டாய் உண்மைதான். உன் தந்தையை மடித்து விட்டாயா நிச்சயமாக. அப்புறம் என் தந்தையை மடித்த பிள்ளை நான் தரித்திர பிள்ளை இந்த தரைநீர் வாழக்கூடாது. எங்க அப்பனை மடித்த பிள்ளை இந்த அகிலத்திலே வாழக்கூடாது. தந்தையை மடித்து விட்டேன். இந்த அவப்பெயர் எனக்கு. இது என்னால் என் உயிருக்கு வரை மறக்க முடியாது. நான் மடித்து விடுகிறேன். விடுமாமா என்னை. தந்தையை மடித்து விட்டேன் என்று மடிய வேண்டாம்பா. அப்படியா? உன் தந்தை மடியவில்லை. போறோம். தந்தை சாகவில்லையா? ஆமா மூச்சாகி இருக்கிறார். அப்படியா? எதிர்பார்த்து என்ன? உண்மைதாம்மா. அண்ணா மாயவா என்னன்னு சொல்லி என் பிரச்சனை கூட்டிட்டு போனேன். நான் எது இருந்தாலும் உன் பிரச்சனை நான் துணையா இருக்கேன். அண்ணா நான் மெத்தையில படுத்தாலும் படுப்பனா தவிர ஒத்தையில ஒரு நாள் படுக்க மாட்டேன். அண்ணா சொல்லுமா. ஐயோ என் பிரச்சனை இல்லாம நான் எப்படி இப்ப இத்தவனுக்கு முக்கியமா? எங்க அப்பனை உயிரிழப்புறதுல முக்கியம் இல்ல. உன் தந்தை ஒரு உயிர் போகவில்லை. மூச்சிலாக இருக்கிறார். உயிரிழப்புதான் சரி. என் உயிரை ஒழித்தாரு என் தந்தையை பிழைக்க வைக்கணும். சரி ஆகட்டும். பிரச்சனை வாங்கிட்டு ஐயோ இந்த தங்கத்துக்காக நான் எத்தனை நாள் பாடுபட்டேன். ஐயோ 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 பரவாயில்லை. குந்தானி, உன் தந்தை உயிர் கொடுப்பதா இருந்தா பாதாள நாகலோகம் போன நீ. நாகலோகம் போகணுமா? ஆமா. எதற்காக? பாதாள நாகலோகம் சென்று நாகராஜனிடத்துல 3 பொருள் இருக்கிறது. என்னென்ன பொருள்? அதாவது நாகஜோதி, மிருக சஞ்சீவி, அமிர்த கலசம். இந்த 3 பொருளை வாங்கி வந்தா உன் தந்தைக்கு உயிர் கொடுக்கறப்பா நான். அப்படியா? இப்பொழுதே புறப்படுகிறேன். நாகராஜனிடத்திலே நாகஜோதி, அமிர்த கலசம், மிருக சஞ்சீவி 3 பெற்று வருகிறேன் மாமா. போய் வருகிறேன். எங்க அப்பனை கொண்டுட்டேன். அர்ஜுன மகாராஜனை வெற்றி படித்து விட்டேன். தந்தை அர்ஜுன மகாராஜனை வெற்றி பெற்று விட்டாய். சபா 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 சபா. நானே
செத்தானா சாப்பிட்டோம். தாத்தா அவன் எனக்கு ஜென்ம எதிரி. எப்படி ஜென்ம எதிரி. எப்படி எதிரியானால் இந்திர பிரசவத்திலே ஆண்டவனத்தை. இந்திர பிரசவத்திலே காண்டாவனத்திலே நாங்க பாம்பேன கூட்டம் அனைத்து பாம்பேன கூட்டமும் வாழ்ந்து வந்தோம். அப்பொழுது அந்த காண்டாவனத்தை தீயிட்டு நகர செய்து எரித்தான். அப்பொழுது எரியும் பொழுது என்னுடைய பாம்பன கூட்டமே எல்லாம் தீயில கருகி அனைத்து மாண்டு மடிஞ்சது. நீ ஒருவன் மட்டும் புத்து வழியாக தப்பித்து பாதாள நாகமே வாழ்ந்து வந்தேன். அது மட்டும் இல்லை, மகளாகப்பட்ட நாகக்கட்டியை என்னுடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்தான். கரையாளி மோதிரம் மாத்தி காந்திரமணம் முடித்து விட்டார். அது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால அன்று இன்று வரையிலும் அந்த அர்ஜுன் மீது எனக்கு அந்த அர்ஜுன் மீது நீண்ட நடிகனா நகை இருந்தது. இப்ப அப்பனை கொண்டு விட்டுங்கிற இதோட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லை. வேற ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். நான் வர்றேன். என்னடா எங்க நலுவுற சிறிய ஒளிதான் பெரிய மலையை குறைக்கும் மறந்துடாத. என்ன பண்ணலாம்ங்கற? எங்க அப்பனுக்கு மீண்டும் உயிர் வரணும். சரி. தங்களிடத்தில் இருக்கிறதாமே ஆமா. நாகஜோதி அமிர்த கலசம் மிருக சஞ்சீவி உனக்கு அப்புறம் தெரியும். அது தெரியும். சரி. அதை மூடி கொடு. யா. என் தந்தையை மீண்டும் உயிர் பெற செய்ய வேண்டும். என் தந்தை என்னை நான் அப்பா என்று கூப்பிட வேண்டும். என் தந்தை கட்டித்தறி என்னை முத்தமிட வேண்டும். ஓ அமிர்த கலசம் மிருக சஞ்சீவி மிருக சஞ்சீவி நாகஜோதி நாகஜோதி இது மூணுமா? ஆமா. கொடுக்க மாட்டேன். அப்படியா? கொடுக்க மாட்டேன். நான் ஒரே குத்தா குத்துவேன். செத்தாலும் கொடுக்க மாட்டான். அவன் சாவட்டும். நாரமாயா என் பிறகு நெறி போடுறது ஆயா. ஏய் கொடுக்கல. ஏய் என்ன தாத்தா ஒரே அடிக்க உட்காந்துட்ட? நாகஜோதி எந்திரங்களா? நாகஜோதி அமிர்த கலசம் மிருக சஞ்சீவி மந்திரம். சரி. இதெல்லாம் சர்வ சாதாரணம் இல்ல. ஓஹோ. இத கொண்டு போனா ஒரு வீர புஜமா வேணும். இது போற வழியில யாராச்சும் உன்ன சண்டைக்கு வந்தா ஏத்து சண்டை போறே இல்லையா? ஓ கல்வர்கள் திருடர்கள் அபகரித்துக் கொள்வார்கள். அதுதான் பரிசோதிச்சு பார்த்தேன். எதுக்கு தாத்தா இது தெரியாத ஒண்ணு அடிச்சுட்டு தாத்தா? நீங்க மனுஷங்க தாத்தா. ஆடா. எப்படிமா அப்பாவை குடு தாத்தா, எங்க அப்படி சீக்கிரம் உயிர் எழுப்பணும். எப்ப கூட கட்டு போச்சு? இதோ இது அமிர்த கலசம். இது அமிர்த கலசம். இது நாகஜோதி. நாகஜோதி. இது மிருக சஞ்சீவி மிருக சஞ்சீவி மந்திரம் என்ன இருக்குது? அடிமுடா. கொடுத்தால. அதுதான் அமிர்த கலசம். இது வந்து மிருக சஞ்சீவி, இது நாகஜோதி. இதுதான் அமிர்த கலசம். தெரிஞ்சினா போதும். ரொம்ப உயிர் பெறுவான். சரி. ஆனா பின்னாடி என்னுடைய பாம்பன கூட்டம்லாம் கொடுக்காத கொடுக்காத கொடுக்காதன்னு கேட்காத. இருந்தாலும் கரெக்ட் உயிர் எழுப்பு. ஆகட்டும் தாத்தா. போய் வா. மிக்க நன்றி. ஆமா பரந்தாமா. இதோ நாகஜோதி அமிர்த கலசம் மிருக சஞ்சீவி மூன்று பொருளையும் கொண்டு வந்து விட்டேன். என் தந்தைக்கு உயிர் கொடுங்க. அதாவது அப்புறம் ஆமா என் தந்தையின் சிரத்தை காணுமே. முண்டை மட்டும் தான் இருக்குது. உன் தந்தையோட சிறை எங்க இருக்கு தெரியுமா? எங்கே? 7 திருப்பாவல் அப்புறம் பௌத்திரிக மகாமுனிவர் ஆசிரமத்தில் இருக்கிறது. நான் வெட்டிய வெட்டிலே 7 திருப்பார் கடலுக்கு அப்பால சிரம் போய் விட்டதா? ஆயவா, என்னால் சிறுவனால் 7 கடலை நீந்தி அப்பால் சென்று என் தந்தையின் சிரத்தை எடுத்து வர முடியுமா என்ன? நான் உதவுகிறேன் பாதக்கு. எப்படி மாமா? என்னுடைய ஆழ்வார் அனுப்பினால் உடனே கொண்டு வந்து விடும். ஆகட்டும். ஆழ்வாரே சிரத்தை எடுத்து வரும். கருட ஆழ்வார், கருட பகவான். எங்க அப்பன் தலையை கூடப்பா சாமி. கருட பெருமாள், கருட பெருமாள் என்ன வச்சிருந்தா போதும். வச்சிருந்தா ஆகட்டும். என் தந்தைக்கு உயிர் கொடுங்க. உட்காந்துட்டு நாய் பேசிட்டு இருக்கிறா. எங்க அப்பா கொல்ல வராங்க. கோர்ட்டா கதையை முடிச்சுட்டு வந்து போறேன். என்ன அப்படி சிரிக்கிறாங்க? என்ன நடந்தது? 18ஆம் நாள் சண்டையிலே சேனாதி சேனையெல்லாம் அழிச்சு 18 அக்ரோடு சேனையை அழிச்சு. அப்ப யாராலும் என்ன கொல்ல முடியல. சின்னஞ்சிறு பொடிய நீ என்ன கொண்டு விட்டாயா? ஆமா அர்ஜுனா. ஆமா வரவா. என் தந்தையின் கோபத்தை சாந்தப்படுத்துங்கள் மாமா. போறோம் மாமா. யோ எத்தனையோ போர்கள் செய்தேன். அந்த போரிலே யாருமே என்னை வெல்ல முடியவில்லை. இந்த சின்னஞ்சிறு பொடியன் இவன் யார்? இவன் எப்படி என்னை கொல்ல முடியும்? அதாவது
உன் மகன் உன்னை ஏன் மடித்தா தெரியுமா? மகனா? ஆமாப்பா. எப்படி மாமா? சொன்ன காலைல வந்து கும்பிட்டு மகனே அப்பா அப்பான்னு கேட்டியா? உன் மகனாகி பபுர்வாகனன் உன்னை ஏன் மடிக்க வேண்டும்? அதுக்கு காரணம் இருக்குதப்பா. எப்படி மாமா? எப்படி தெரியுமா? எப்படி? அன்று 856 வயது விழுந்த காவியன் என்று பீஸ்வரை 10ஆம் நாள் சண்டையில ஜெகண்டியை முன்ன வைத்து ஜெகண்டினால் பானத்தினால் ஜெகண்டி என்ன பானத்தினால் அம்பு படிக்க வைத்த மூச்சலாக்கின பீஸ்வரை அந்த சாபத்தை வைத்து தர்மருக்கு அஸ்வமேதையாக நடத்தக்கூடாது. அதனால கங்காதேவியுடைய சாபம் என் மகனை மடித்த அல்ல, நாளைக்கு உன் மகன் கையால் நீ வடிவ என்று கங்காதேவி கொடுத்த சாபம். அந்த சாப நிமோசனம் ஆகிறதுக்காக இந்த பகவானுடைய கவன நாடகம். ஆமா, உன்னை மடிக்கிறது இது உன்னை போல எத்தனையோ மனம் வந்தாலும் மடிக்க முடியாது. உங்களை மடிப்பதற்கு இன்னும் என்னை போல் 1000 பபுரவாகுனன் பிறந்தாலும் முடியாது என்று ராமன் சொல்கிறார். உண்மைதான். மட்டுமல்ல, இந்த சாபத்தை நீக்காமல் தர்மராஜருக்கு பட்டாபிஷேகம் சூட்டக்கூடாது என்று கண்ணன் ஆடிய கபட நாடகம். தந்தையே, அறியாத புத்தியில் தெரியாமல் பழி செய்தேன். சிறியோன் என்னை மன்னிங்கள் தந்தையே. எங்க அப்பா நல்லாகிறதா? நல்லவா அண்ணா தங்கா தங்கா, நான் அப்பயே சொன்னது யாருன்னா இதா யாரு இல்ல இது யாருன்னா மாமா என் மகன். அப்பா என் மகன். அப்பா அந்த குந்தாணி தான் எனக்கு கால் காலம் என் பையனே மடிச்ச. இல்ல நானும் தெரியாம தானமா தான் கேக்குறேன். உனக்கு வந்து ஒரு பொண்டாட்டி கூட்டத்துல அண்ணமே சாட்டியா மாயம் இருக்கிறாரு, பகவான் இருக்கிறாரு. எதுக்குமா கோபம் உனக்கு? உலகத்துல பொண்டாடி லட்டு மாதிரி நான் இருக்கிறேன். எதனால குறையா? லட்டா கேளுங்க, என் குந்தாணி எங்க லட்டம்? நான் இப்படி நான் தான் பொண்டாட்டி வேணும், நான் தான் வேணும்னு சொல்லி இப்ப நீதான் வேணும். இருந்தாலும் பல்லுக்கு இனிக்குது. இன்னைக்கு கசக்கத முத்து பூகா கொல்லிவா மாமா மாமா அடிக்கிறா மாமா. தங்கா அடிக்கிறா வரமா ஆயமா. அம்மா இருமா, கொஞ்சம் பொறுமா, அவசரப்படாதம்மா. இப்படி பொறுக்கிறது இருமா, என்ன கல்யாணம் பண்ணிட்டுமா? இருமா, என் மனைவியா? சந்தையில கட்டார ஒளிக்கிறமே, நீ வந்து மாலை போடுற மணலூர் பட்டின மணிமுரி தேசத்தில் அன்று காட்சியாத்திர போகும்போது கனியாளி மோதிரம் மாத்தி காந்திரவ திருமணம் முடித்தீர்களே, அந்த மனைவிதான். அதனால இப்போ கண்ணனை முன்ன வைத்து இப்ப நான் அங்கிட்டு காந்திரவ மனம் தான் முடிச்சேன். கனியாளி மோதிரம் மாத்திரேன். இன்று கண்ணனை முன்ன வைத்து திருமணம் முடிக்கும். 5 வயசு பையன் நாங்கறனா எங்க அப்பனை கல்யாணம் பண்ணி சொல்றியா? நான் என்ன பண்ணிட்டோம்? மருமகனை பப்புரவாகனா சொல்லுங்க மாமா. மாமன் சொல்றேன் கேளப்பா. சரிப்பா. மாமா நான் தச்சோட பையன்கிறேன், எங்க அப்பா தாலி கட்டகள் நான் என்ன மாமா பண்ணிட்டோம்? இருனா அப்படி போய் இன்னொருத்தர் மாமானா நான் போய் கெடுத்து விட்டு போய் எங்க அப்பன் கேக்குறாரா, அவரு எங்க மாமன், தாய் மாமன். மாமா ஒப்பு கட்டி வாச்சாரு. மாமா பரந்தாமா கண்ணா கட்டி வர சொல்வா, குண்டுஞ்ச கையை கட்டி வருவேன். ஏ மாமா மருமகனே பப்பரவாகுனா. என் மருமக பிள்ளைப்பா. அது தாடி வாத்திர மாதிரி வேட்ட மட்டும் தெரியாத பாடுது. உனக்கு கூட அறிவு இல்ல. உன் பையன் ஜெலுகுமார்ப்பா. இல்லப்பா, அது விடியணுமா? ஏ மாமா கண்ணா செல்வா மருமகனே பப்பரவாகனா. மருமகனே ஐயோ உன் பையன் செல்வா ஒப்ப ஜட்டி வச்சிருப்பா. அது என்ன 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடிச்சுட்டா அது அடிச்சுட்டு அப்பதான் அடிச்சுட்டு டம்பா இருக்குள்ள அப்பை எந்த மௌரி வச்சு வருவீங்க? நாடகம். இப்ப மாமா மாமாங்கற இது கூத்து. கூத்துனா ஆமா, தெருக்கூத்துக்கள். யார காட்சி எப்படி வேணும் பேசுவியா? ஆமா, என்ன துஷ்டன் உலர்கிறான். யா அத மாதிரி அப்பனா போட்டு நீ மாங்கனா போறது. மருமகனே என் மருமக பிள்ளை. மர்மவல்ல போய் ஜெலுகுமார். ஒன்னாலியா கண்டா லேட்டாவது செண்டாலா புறா. ஏய் போய் மணிக்கு தூரமா ஏன்டா அப்படியே? சரிங்க. ஆகட்டும், நான் பந்த காலியாச்சும் கட்டி பிடிச்சிக்கிறேன், கல்யாணம் பண்ணுங்க. சரி பண்ணங்கள கட்டி பிடிச்சா பண்ணி. திருமணம் செய்து ஆமா மாமன முன்ன வச்சு திருமணம் முடிங்க. நல்லா ஜோரா வைக்கிறதுக்காக எங்க அப்பா கல்யாணம் பண்றாங்க.